வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உங்களை சந்தித்து முறையிட்ட பிறகும் மீனவர்களுக்கு நிவாரணமோ தீர்வோ ஏற்படவில்லை. ஒன்றிய அமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். வேதாரண்யம் மீனவர்கள் மீது இலங்கை கடல் கொள்ளையர்கள் தாக்குதல். 2 லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் திருட்டு. முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் மீது 13 பிரிவுகளில் சிபிஐ வழக்கு பதிவு. சிபிஐ அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கை. முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 120 அடியாக குறைக்க கோரிக்கை. வழக்கறிஞர் மேத்யூ நெடும்பாரா உச்சநீதிமன்றத்தில் மனு. பயங்கரவாதிகளுடன் மோதல். 2 ராணுவ வீரர்கள் வீர மரணம். 3 பேர் காயம். உங்களை சந்தித்து முறையிட்ட பிறகும் மீனவர்களுக்கு நிவாரணமோ தீர்வோ ஏற்படவில்லை என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெயசங்கருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெயசங்கருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த 15 மீனவர்கள் அவர்களது 4 மோட்டார் பொருத்தப்பட்ட நாட்டு படகுகளில் மீன்பிடிக்க சென்றிருந்த நிலையில் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் ஆழ்ந்த வேதனையும் கவலையும் அளிப்பதாக தெரிவித்துள்ளார். அண்மையில் 2 மீனவர்கள் உயிரிழந்த நிலையில் மீனவர் பிரச்சினை தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சரை தமிழ்நாட்டிலிருந்து சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மீனவ சங்க பிரதிநிதிகள் அடங்கிய குழுவினர் சந்தித்ததை நினைவு கூர்ந்துள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அதற்கு பின்னரும் குறிப்பிடத்தக்க நிவாரணமோ தீர்வோ ஏற்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார். தமது மீனவர்கள் தொடர்ந்து சிறை பிடிக்கப்படும் சம்பவங்களால் மீனவ குடும்பங்கள் ஆழ்ந்த துயரங்களுக்கு ஆளாவதோடு கடலோர மீனவ சமுதாயத்தினரிடையே அச்ச உணர்வும் அவர்களது வாழ்க்கையில் நிச்சயமற்ற தன்மையும் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டு இதுபோன்ற கைது நடவடிக்கைகள் மீனவ குடும்பங்களின் மன நம்பிக்கையை குலைத்து பெருத்த நிதி சுமையை ஏற்படுத்தி அவர்களது பாரம்பரிய மீன்பிடி தொழிலை கடினமாக்கியுள்ளதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களை உடனடியாக விடுவிப்பதை உறுதி செய்திடவும் இதுபோன்ற கைது சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் தடுக்க நிரந்தர தீர்வை ஏற்படுத்திடவும் வலுவான தூதரக நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டியது இன்றியமையாததாகும். கடலோர மீனவ சமுதாயத்தினரின் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து கைது செய்யப்பட்ட அனைத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விடுவித்து தாயகத்திற்கு அழைத்து வருவதை உறுதி செய்திட வேண்டும் எனவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது கடிதத்தில் தெரிவித்துள்ளார். வேதாரண்யம் அருகே தமிழ்நாடு மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் தாலுகா அடுத்த 6 காட்டுத்துறையை சேர்ந்த மீனவ கிராமத்தில் இருந்து சிவசங்கர், ராஜகோபால், தனசேகரன் மற்றும் செல்வ கிருஷ்ணன் ஆகிய 4 மீனவர்கள் நேற்று ஃபைபர் படகில் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். கொடியக்கரைக்கு தென்கிழக்கே வலை விரித்து மீன்பிடித்துக் கொண்டிருந்துள்ளனர். அப்பொழுது இலங்கையை சேர்ந்த கடற்கொள்ளையர்கள் இவர்களது படகை வழிமறித்து படகில் ஏறி கத்தி, கம்பு உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்கியுள்ளனர். பிறகு படகில் இருந்து 2 லட்சம் மதிப்பில் உள்ள GPS கருவி, செல்போன், டார்ச் லைட் உள்ளிட்ட பொருட்களையும் மீன்பிடி வலைகளையும் வெட்டி எடுத்துக் கொண்டு அங்கிருந்து தப்பியுள்ளனர். பின்னர் 4 மீனவர்களும் அவசரமாக கரைக்கு திரும்பினர். இலங்கை கடற்கொள்ளையர்களின் தாக்குதலில் காயமடைந்த மீனவர்கள் வேதாரண்யம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினர். இச்சம்பவம் குறித்து வேதாரண்யம் கடலோர காவல் குழும போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 120 அடியாக குறைத்து உத்தரவிடக் கோரி வழக்கறிஞர் மேத்யூ நெடும்பாரா என்பவர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இது தொடர்பாக வழக்கறிஞர் மேத்யூ நெடும்பாரா தாக்கல் செய்த மனுவில் முல்லை பெரியாறு அணை மிகவும் பழமையான அணை எனவும் இது பாதுகாப்பற்ற சூழலில் உள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த அணை உடைந்தால் கேரள பகுதியில் ஆலப்புழா, எர்ணாகுளம், கோட்டயம் பகுதியில் வாழும் மக்களின் உயிருக்கு ஆபத்தாக முடியும் என குறிப்பிட்டுள்ளார். எனவே இந்த அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக வைக்கக்கூடாது, அதனை 120 அடியாக குறைத்து நீரை தேக்க உத்தரவிட வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஏனெனில் முன்னதாக இந்த அணையின் நீர்மட்டத்தை உயர்த்த உச்சநீதிமன்றம் அனுமதி கொடுத்த போதிலும் அதனை கேரள அரசு முழு மனதுடன் ஏற்கவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த விவகாரம் மக்களின் உயிர் சார்ந்த விவகாரம் என்பதால் முல்லை பெரியாறு அணையில் 120 அடிக்கு மேல் நீரை தேக்க கூடாது என தமிழ்நாடு, கேரளா என 2 மாநில அரசுகளுக்கும் உத்தரவிட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த விவகாரத்தில் நிரந்தர தீர்வு ஏற்பட புதிய அணை கட்ட வேண்டும் எனவும் இந்த வழக்கில் மனுதாரரான தாங்களே நேரில் ஆஜராகி வாதிட அனுமதி வழங்க வேண்டும் என வழக்கறிஞர் மேத்யூ நெடும்பாரா உள்ளிட்ட 4 பேர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் மீது 13 பிரிவுகளின் கீழ் சிபிஐ வழக்கு பதிவு செய்தது.
தமிழ்நாடு கோயில்களில் இருந்து மாயமான பழமையான சிலைகள் தொடர்பான வழக்குகளை விசாரிக்க தமிழ்நாடு அரசு சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜியாக பொன் மாணிக்கவேல் நியமிக்கப்பட்டிருந்தார். சர்வதேச கடத்தல் கும்பலோடு கூட்டு சேர்ந்து பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சாமி சிலைகளை கடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட திருவள்ளூர் டிஎஸ்பியாக இருந்த காதர் பாஷா பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். தன்னை பழிவாங்கும் நோக்கில் தனக்கு எதிராக பொய் வழக்கு பதிவு செய்த சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு சிறப்பு அதிகாரி பொன் மாணிக்கவேலுக்கு எதிராக சிபிசிஐடி வழக்கு பதிவு செய்ய கோரி பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட டிஎஸ்பி காதர் பாஷா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவின் முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் மீதான புகாரை சிபிஐ விசாரிக்க கடந்த ஜூலை மாதம் உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து நேற்று பாலவாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். கிட்டத்தட்ட 7.5 மணி நேரம் விசாரணை நடைபெற்றது. இந்நிலையில் பொன் மாணிக்கவேல் மீது 13 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளது சிபிஐ. 2016 முதல் 2019 வரையிலான காலகட்டத்தில் குற்றம் நடந்ததாக குறிப்பிட்டு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகளுடனான துப்பாக்கி சண்டையில் 2 ராணுவ வீரர்கள் வீர மரணம் அடைந்துள்ளனர். 3 பேர் காயமடைந்தனர். ஜம்மு காஷ்மீரில் அனந்த்நாக் மாவட்டத்தில் உள்ள கோகர்நாக் பகுதியில் அகலான் ககர்மண்ட் வனப்பகுதியில் பயங்கரவாதிகள் பதுங்கி இருப்பதாக பாதுகாப்பு படையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து இந்திய ராணுவம், ஜம்மு காஷ்மீர் காவல்துறை மற்றும் பாதுகாப்புத்துறை இணைந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது பயங்கரவாதிகள் பாதுகாப்பு படையினர் மீது கண்மூடித்தனமான துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளனர். இதனை அடுத்து பாதுகாப்பு படையினரும் பயங்கரவாதிகள் மீது துப்பாக்கி சூடு நடத்தினர். இதில் 5 ராணுவ வீரர்கள் காயமடைந்தனர். உடனடியாக அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இதில் 2 வீர மரணம் அடைந்தனர். கதுவா மாவட்டத்தில் கடந்த ஜூலை 8ஆம் தேதி ராணுவ வாகனங்களை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் தொடர்புடைய 4 பயங்கரவாதிகள் குறித்து தகவல் தருவோருக்கு ரூபாய் 20 லட்சம் வெகுமதி அளிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ராணுவத்தினர் 5 பேர் உயிரிழந்த இத்தாக்குதலில் பாகிஸ்தானின் ஜெய்ஷ்-இ-முகமது அமைப்பின் நிழல் இயக்கமான காஷ்மீர் புலிகள் அமைப்பின் பயங்கரவாதிகள் 4 பேருக்கு தொடர்பிருப்பதாக சந்தேகிக்கப்படுகிறது. இந்த 4வரின் வரைபடங்களை காவல்துறையினர் வெளியிட்டனர். ஒன்றிய அமைச்சரவை செயலாளராக தமிழ்நாட்டை சேர்ந்த மூத்த IAS அதிகாரி TV சோமநாதன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்து ஒன்றிய அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மத்திய அமைச்சரவை செயலாளராக TV சோமநாதன் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் இப்பதவியில் வரும் ஆகஸ்ட் 30ஆம் தேதியில் இருந்து 2 ஆண்டுகளுக்கு நீடிப்பார் எனவும் தெரிவித்துள்ளது. ஒன்றிய அமைச்சரவையின் பணி நியமன குழு TV சோமநாதனின் நியமனத்துக்கு ஒப்புதல் அளித்திருப்பதாகவும் ஒன்றிய அமைச்சரவை செயலகத்தின் சிறப்பு பணிகளுக்கான அதிகாரியாக சோமநாதன் செயல்படுவார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் நட்வர் சிங் கடந்த 2 வாரங்களாக உடல்நிலை சரியில்லாத நிலையில் சிகிச்சை பலனின்றி காலமானார். முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் நட்வர் சிங் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் 2 வாரங்களாக டெல்லியில் உள்ள மேதாந்தா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் நட்வர் சிங் சிகிச்சை பலனின்றி காலமானார். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் ஆட்சியின் போது 2004-2005 காலகட்டத்தில் நட்வர் சிங் வெளியுறவுத்துறை அமைச்சராக பணிபுரிந்து வந்தார். பாகிஸ்தானுக்கான தூதராக பணியாற்றிய நட்வர் சிங் 1966 முதல் 1971 வரையில் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் அலுவலகத்திலும் பணிபுரிந்துள்ளார். நட்வர் சிங் நாட்டிற்கு செய்த சேவைக்காக அவருக்கு 1984ஆம் ஆண்டின் பத்ம பூஷன் விருது வழங்கப்பட்டது. ஒன் லைஃப் இஸ் நாட் இனஃப் என்ற தலைப்பில் இவரது சுயசரிதை எழுதப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மற்றும் கேரளாவுக்கு இன்று முதல் 3 நாட்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் நீலகிரி, கோவை உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் ஆகஸ்ட் 11, 12, 13 ஆகிய தேதிகளில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையை இந்திய வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது. 14ஆம் தேதி மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவியா என்பது குறித்து தான் கருத்து சொல்ல எதுவும் இல்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். நடிகர் சத்யராஜ் நடித்துள்ள தோழர் சேக்குவாரா திரைப்படம் செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகிறது. இந்த நிலையில் இப்படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது. சிபிஐ மாநில செயலாளர் முத்தரசன், விசிக தலைவர் திருமாவளவன், தவாக தலைவர் வேல்முருகன், நடிகர் சத்யராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன், துணை முதலமைச்சர், அமைச்சர்கள் பதவி என்பது திமுகவின் உட்கட்சி விவகாரம் என்றும் அதில் தான் கருத்து சொல்ல எதுவும் இல்லை என்றும் தெரிவித்தார். திமுகவின் உட்கட்சி விவகாரம் யாரை
அமைச்சராக்குவது, துணை முதல்வராக்குவது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் விவகாரம். அதிலே நான் கருத்து சொல்கிறேன். அதானிக்கும் அம்பானிக்கும் தாரை வார்ப்பதற்குத்தான் இந்த திட்டமாக இருக்கும் என MP விஜய் வசந்த் குற்றம் சாட்டியுள்ளார். கட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக மதுரை வந்த கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் வசந்த் விஜய் செய்தியாளர்களை சந்தித்து கூறுகையில், வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்தை எதிர்க்கட்சி ஆகிய நாங்கள் எதிர்த்துள்ளோம் என்றும், வக்ஃப் வாரிய உறுப்பினராக யார் வேண்டுமென்றாலும் இருக்கலாம் என்று சொல்வது பாரம்பரியமாக கட்டுப்பாடோடு நடந்து வரும் ஒரு வாரியத்தின் மீது களங்கத்தை உண்டாக்கும் விஷயமாக உள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை ஒதுக்குவதாக உள்ளது என வேதனை தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், வக்ஃப் வாரியத்தில் பல லட்சம் ஏக்கர் இடங்கள் உள்ளன எனவும், அதனை அதானிக்கும் அம்பானிக்கும் தாரை வார்ப்பதற்குத்தான் பாஜகவின் திட்டமாக இருக்கும் என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த போர்டு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து எதிர்கட்சியாக நாங்கள் எதிர்த்தோம். ஏனென்றால் அது ஒரு சிறுபான்மை இஸ்லாமிய சமுதாயத்துக்கு அது நடத்தி கொண்டு வருகிறார்கள். இது அந்த போர்டு மெம்பராக யாராக இருக்கலாம் அப்படின்ற ஒரு இது தீர்மானம் பண்றாங்க. ஏன்னா முழுவதும் பாரம்பரியமாக ஒரு கட்டுப்பாடோடு நடந்து கொண்டிருக்கும் இதுல இது ஒரு களங்கத்தை உண்டாக்கும் ஒரு திசையாக தான் இருக்கிறது. அதாவது சிறுபான்மையினர் அவங்க கஷ்டப்படுத்தணும், அது ஒடுக்க வேண்டும், அவங்களை ஆம்டிஷ் பண்ணணும்னு சொல்றாங்க. அந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிற மாதிரி தான் இருக்கு. எதுவும் ஃபுல் டீடைல்ஸ் எல்லாம் கேட்டோம். ஆனால் பாஜக அரசு இது சிறப்பான திட்டம், இது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். கண்டிப்பாக அது இருக்காது. ஏன்னா இது போற போக்கில் பார்த்தீங்கன்னா அதானிக்கும் அம்பானிக்கும் இவங்களுடைய இடங்களை தாரவற்பதற்காக தான் இருக்கு. தமிழக மீனவர்கள் மீது கைது நடவடிக்கைக்கு தீர்வு காணப்படும் என மகாராஷ்டிரா மாநில ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் ஆலயத்திற்கு மகாராஷ்டிரா மாநில ஆளுநர் ராதாகிருஷ்ணன் வருகை தந்தார். அவருக்கு மாவட்ட ஆட்சியர் சந்திரலேகா மலர் கொத்தை வழங்கி வரவேற்றார். இதனைத் தொடர்ந்து கோவிலுக்கு சென்று சுவாமியை தரிசனம் செய்து வழிபட்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், பல்வேறு உலக அரசியல் சூழலிலும் தமிழக மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்படாமலும் கைது செய்யப்படும் போது மிக விரைவாக விடுதலை செய்ய வேண்டும் என்ற சூழல் இருந்து வருகிறது என்றும், நிச்சயமாக இதற்கு நிரந்தர தீர்வு காணப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அதுல என்ன தவறு என்று ஒருவரும் சொல்லவில்லையே. சட்டம் கூடாது என்று சொல்லுகிறார்கள். இந்த தவறினால் இது கூடாது என்று சொல்வதில்லையே. இதுல தான் முதலாக பாதிக்கப்பட்டவர்களுடைய நலனையும் சேர்த்து சட்டம் தன்னுடைய தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று வந்திருக்கிறது. இதுல யாரெல்லாம் தீவிரவாதிகள் என்பது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்றை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மாற்றம் ஒன்று மட்டும்தான் மாற்றம் இல்லாதது. நல்ல மாற்றங்கள் காலத்தால் தவிர்க்க இயலாதவை. நல்ல மாற்றங்களை ஏற்றுக்கொள்கின்ற சமுதாயம் மட்டும்தான் ஒரு அற்புதமான சமுதாயமாக மாறும். சமூக ஆர்வலர் மீது அதிமுக பிரமுகர் தாக்கும் CCTV காட்சி வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூரில் ஜெய்நகர் பகுதியில் வசித்து வரும் சமூக ஆர்வலர் தனபால் என்பவர் தனது வீட்டின் எதிரே வளர்ந்து இருந்த மரத்தை சிலர் வெட்டுவதை கண்டு அதிர்ச்சியடைந்தார். தொடர்ந்து அவர்களை தடுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். மேலும் இது குறித்து புகார் அளிக்கப் போவதாகவும் தெரிவித்துள்ளார். மரத்தை வெட்ட வந்த நபர்கள், இந்த மரம் அதிமுக பிரமுகர் வீட்டின் பின்புறம் இருப்பதாகவும், இது அவர்களுக்கு இடைஞ்சலாக இருப்பதால் அவர் சொல்லித்தான் தாங்கள் வெட்டுவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதற்கு தனபால் உரிய அனுமதி பெறாமல் சட்டவிரோதமாக மரத்தை வெட்டியதாக புகார் அளிக்கப் போவதாக எச்சரித்தார். இதனைத் தொடர்ந்து அதிமுக பிரமுகர் VPN குமார் தனது உறவினருடன் அவரது வீட்டிற்கு சென்று சரமாரியாக தாக்கி மிரட்டியுள்ளார். இதில் காயமடைந்த தனபால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக காவலர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மரத்தை வெட்டிய நபர்களை தடுக்க முயன்ற சமூக ஆர்வலரை அதிமுக பிரமுகர் தாக்கிய CCTV காட்சிகள் வைரலாகி பரவி வருகிறது. மயிலாடுதுறை மக்களவை தொகுதியில் விமான நிலையம் அமைக்க வேண்டும் என காங்கிரஸ் MP கோரிக்கை விடுத்துள்ளார். ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டமான தஞ்சாவூர், மயிலாடுதுறை, திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் பிரசித்தி பெற்ற பல்வேறு இந்து, கிறிஸ்துவ, இஸ்லாமிய வழிபாட்டு தலங்கள் உள்ளன. இதற்காக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் இந்த பகுதிக்கு வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் மக்களவை கூட்டத் தொடரில் பங்கேற்று பேசிய காங்கிரஸ் MP R. சுதா, மயிலாடுதுறை மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட மயிலாடுதுறை அல்லது கும்பகோணம் ஆகியவற்றில் ஏதேனும் ஒரு ஊரில் விமான நிலையம் அமைத்து தர வேண்டும் என மக்களவை கூட்டத்தில் கோரிக்கை வைத்தார். தொடர்ந்து பேசிய அவர், எதிர்பாராத
விதமாக விமான பயணத்தை ரத்து செய்பவர்களுக்கு திரும்ப அளிக்கப்படும் தொகையை அதிகப்படுத்த வேண்டும் எனவும் மாற்றுத்திறனாளிகளுக்கான விமான கட்டணத்தில் சலுகை வழங்க வேண்டும் என்றும் வெளிநாடுகளில் உயிரிழந்தவர்களின் உடல்களை இந்தியா கொண்டு வருபவர்களுக்கு ஒன்றிய அரசு மானியம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பேசினார். அமெரிக்கா, லண்டன் தேசங்களிலிருந்து வருகிறார்கள். ஏனென்றால் மயிலாடுதுறையில் கும்பகோணத்தில் மட்டுமே நவகிரக கோயில்கள் இருக்கின்றது. பிரசித்தி பெற்ற கோயில்கள், குறிப்பாக 100 மீட்டருக்குள்ளாகவே 1000, 2000, 3000 வருட பழமைமிக்க கோயில்கள் இருக்கின்றது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் அதிகப்படியான ஆதீனங்கள் இருக்கிறார்கள். ஆதீனங்கள் அவர்கள் மெயின்டைன் பண்ணுகின்ற நிறைய கோயில்கள் அங்கு இருக்கின்றது. அப்படியோட பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு தினந்தோறும் வருகின்ற ஆன்மீக நண்பர்களுக்கு சுற்றுலா தலமாக அது இருக்கின்றது காரணமாக அந்த இடத்தில் மயிலாடுதுறையிலோ கும்பகோணத்திலேயோ ஒரு விமான நிலையம் வந்தால் மிக சிறப்பாக இருக்கும். அது அப்படிப்பட்ட விமான நிலையம் வரும் பட்சத்தில் அது கடவுளுக்கு செய்கின்ற ஒரு சேவையாக இருக்கும் என்று நான் மாண்புமிகு ஏவியேஷன் மினிஸ்டரிடம் வேண்டுகோள் வைக்கின்றேன். வாணியம்பாடியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பேருந்து நிலையம் அருகில் நகராட்சி சீர்கேட்டை கண்டித்தும் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் முழு நேரமாக பணியாற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக விவசாயிகள் சங்க மாவட்ட செயலாளர் தலைமையில் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் மக்கள் தொகைக்கு ஏற்ப காவேரி கூட்டு குடிநீர் திட்டத்தில் கூடுதலாக நீர் தேக்க தொட்டி அமைக்க வேண்டும், கழிவுநீர் கால்வாய்களை தினமும் சுத்தம் செய்ய வேண்டும், மக்கள் தொகைக்கு ஏற்ப தூய்மை பணியாளர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும், அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் முழுநேரம் பணியாற்ற வேண்டும், ஆற்றுமேடு பகுதியில் பாலத்தை விரைந்து கட்டி முடிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 50க்கும் மேற்பட்டோர் தமிழக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தருமபுரி மாவட்டத்தில் வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் புதிய தொழிற்சாலைகள் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என கலெக்டர் தகவல் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்ட சிறு குறு தொழில்கள் சங்கம் சார்பில் எதிர்கால தொழில் நுண்ணறிவு குறித்து மாணவ மாணவிகள் மற்றும் தொழில் முனைவோருக்கான கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு கலெக்டர் சாந்தி தலைமை தாங்கினார். மாவட்ட சிறு குறு தொழில்கள் சங்க தலைவர் வெங்கடேஷ் பாபு, செயலாளர் சரவணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த கருத்தரங்கை கலெக்டர் சாந்தி குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்து பேசியதாவது, தருமபுரி மாவட்டம் விவசாய தொழில் சார்ந்த மாவட்டமாகும். எனவே வேறு தொழில்கள் சார்ந்த ஆலைகள் எதுவும் இந்த மாவட்டத்திற்கு வரவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் புதிய தொழிற்சாலைகளை கொண்டு வருவதற்காக முயற்சிகள் மற்றும் நடவடிக்கைகள் மேற்கொண்டுள்ளன என தெரிவித்துள்ளார். மேலும் இம்மாவட்டத்தில் முதன்முறையாக கம்ப்யூட்டர் தொழில் சார்ந்த கருத்தரங்கு மற்றும் கண்காட்சி நடக்கிறது எனவும் இதை மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். இலங்கையில் 100 எம்பிக்கள் தனி கட்சி தொடங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றனர். இலங்கை அதிபர் தேர்தல் செப்டம்பர் 21ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் தற்போது அதிபராக இருக்கும் ரணில் விக்ரமசிங்கே சுயேட்சை வேட்பாளராக அதில் களம் இறங்குகிறார். இந்நிலையில் இதுவரை அவருக்கு ஆதரவு அளித்து வந்த முன்னாள் அதிபர் ராஜபக்சே தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி கட்சி இந்த தேர்தலில் தனித்து போட்டியிடுவதாகவும் ராஜபக்சேவின் இளைய மகன் நமல் ராஜபக்சே அதிபர் தேர்தலில் போட்டியிடுவார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த அறிவிப்பானது அக்கட்சியில் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அந்த கட்சிக்கு 145 எம்பிக்கள் உள்ளனர் என்றும் அவர்களில் 100க்கும் மேற்பட்டோர் தற்போதைய அதிபர் விக்ரமசிங்கேவுக்கு ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள் என்றும் தகவல் தெரிவிக்கின்றனர். ஆனால் தற்பொழுது நமல் ராஜபக்சே அதிபர் தேர்தலில் வேட்பாளராக உள்ளதால் கட்சியில் பிளவு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் ராஜபக்ச குடும்பத்தின் விசுவாசி மஹிந்தானந்த அலுத்தமகே தலைமையில் எம்பிக்கள் கூட்டம் நடைபெற்றது. அதில் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியில் இருந்து விலகி அடுத்த வாரம் தனி கட்சி தொடங்க முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என தகவல் தெரிவிக்கின்றனர். மேலும் இந்த முடிவானது இலங்கை அதிபர் தேர்தலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உங்களை சந்தித்து முறையிட்ட பிறகும் மீனவர்களுக்கு நிவாரணமோ தீர்வோ ஏற்படவில்லை. ஒன்றிய அமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். வேதாரண்யம் மீனவர்கள் மீது இலங்கை கடல் கொள்ளையர்கள் தாக்குதல். 2 லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் திருட்டு. முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் மீது 13 பிரிவுகளில் சிபிஐ வழக்கு பதிவு. சிபிஐ அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கை. முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 120 அடியாக குறைக்க கோரிக்கை. வழக்கறிஞர் மேத்யூ நெடும்பாரா உச்சநீதிமன்றத்தில் மனு. பயங்கரவாதிகளுடன் மோதல். 2 ராணுவ வீரர்கள் வீர மரணம், 3 பேர் காயம்.
இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.